டாக்டர் படிப்பை ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கிட்டு சினிமா தான் முக்கியம்னு வந்த டாக்டர் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாய் பல்லவி. மலையாளம் மற்றும் தமிழ் போன்ற மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த சாய் பல்லவி. இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் சினிமாவிலேயே ஒரு சென்சேஷனலான நடிகையாவும் மாறிட்டாங்க. இவங்க வெளிநாட்டுல மருத்துவ படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே சாய் பல்லவிக்கு டான்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதன் மேல இருந்த ஆர்வத்தினால உங்களில் யார் பிரபுதேவா அப்படின்ற நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா இவங்களுக்கு சின்ன சின்ன சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா எப்ப பிரேமம் படத்துல நடிச்சாங்களோ ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோட கனவு கண்ணியா மாறிட்டாங்க. அந்த படத்துல மலர் டீச்சரா சும்மா வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து சினிமாவிலேயே தங்கிட்டாங்க. கடைசியா சிவகார்த்தியன் கூட அமரன் படத்துல நடிச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம். சாய் பல்லவி ஜார்ஜியால எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சவங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா லட்சுமி. ஐஸ்வர்யா லட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மலையாள நடிகை தான். இருந்தாலுமே இன்னைக்கு சவுத் இந்தியன் சினிமாவிலேயே ஒரு திறமையான நடிகையா பார்க்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா பிச்சு பெடல் எடுத்துடுறாங்க. இவங்களோட நடிப்பு திறமையாலேயே பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். 2017ஆம் ஆண்டு எர்ணாகுளத்துல உள்ள ஸ்ரீ நாராயண மருத்துவ அறிவியல் கழகத்துல எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்புகள் வந்ததுனால ஒன்னு ரெண்டு படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப என்னதான் இவங்க எக்கச்சக்க படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களோட டாக்டர் தொழிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் இவங்களோட டாக்டர் வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா மாமன் படத்துல கூட இவங்க டாக்டராவே நடிச்சிருப்பாங்க. இத பத்தி சூரி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஐஸ்வர்யா லட்சுமி உண்மையாவே டாக்டரா இருந்ததுனால இந்த கேரக்டரை அவ்வளவு பக்காவா பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே தயக்கமாவே இல்ல. அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையா வாழ்றாங்களான்னு தெரியல. எல்லா சீன்ஸ்லயும் அவ்வளவு இயல்பா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதித்தி சங்கர். ஆரம்பத்துல டைரக்டர் சங்கரோட மகள் சினிமாக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸும் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா அவங்க தேவையே இல்லாம சில கிரிஞ்சு வேலைகள் பார்த்தாங்கல்ல, அதனால ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கப்பட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவோட பிரின்சஸே இவங்க தான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2K கிட்ஸ் இவங்களை விரும்பினாலும் 90s கிட்ஸ் இவங்களை ஒரு கிரிஞ்சு மெட்டீரியலா தான் பாக்குறாங்க. இது வரைக்கும் அதித்தி சங்கர் விருமன், மாவீரன், நேசிப்பாயா மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப சில திரைப்படங்கள்ல கமிட் ஆகி பயங்கர பிஸியாவும் நடிச்சிட்டு வராங்க. இவங்க ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்துல எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிட்டாங்க. படிச்சு முடிச்ச கையோட இவங்க சினிமாக்குள்ள நடிக்க வந்தாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீலீலா. இன்னைக்கு தெலுங்கு சினிமாவே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா சீக்கிரமே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாவும் மாறிடுவாங்க. ஸ்ரீலீலா புஷ்பா 2 படத்துல ஆடின ஆட்டத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த படத்தை விட்டுருங்க, ஆனா இந்த பாட்டுக்கே பல பேர் தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க. அடுத்ததா இவங்க சிவகார்த்தியன் கூட இப்ப பராசக்தி படத்துலயும் பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஆர்யாவுக்கு ஜோடியா ஒரு தெலுங்கு பொண்ணாவே நடிக்கிறாங்க. 2K கிட்ஸோட ஃபேவரட்டான ஹீரோயினா இருக்கக்கூடிய ஸ்ரீலீலா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷிவானி ராஜசேகர். இவங்கள உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெலுங்கு சினிமாவில் பயங்கரமா ஃபேமஸா இருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் நட்சத்திர ஜோடியா இருக்கக்கூடிய ராஜசேகர் மற்றும் ஜீவிதா தெரியுமா? அவங்களோட மகள் தான் இவங்க. இவங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுக்கிட்டு முடிச்ச கையோட அப்படியே சினிமாக்குள்ள வந்துக்கிட்டாங்க. இவங்களோட அப்பா அம்மாவோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவங்களுக்கும் சீக்கிரமா பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இப்ப தெலுங்குல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமே நம்ம தமிழுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனனியா. குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் படம் பார்த்திருக்கீங்களா? இதுல நடிச்சதன் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நடிகை தனனியா. இந்த படத்துக்கு அப்புறமா வெயிலோடு விளையாடு அப்படின்ற படத்துலயும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காததுனால சினிமா விட்டு அப்படியே விலகி போயிட்டாங்க. இவங்களுமே எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் முடிச்சவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.